ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களில் யாருன்னா தாம்பரத்தில் ஜிஎஸ்டி டச்லையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள லேண்ட் வீடு வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாம்பரத்தில் இதை விட க்ளோஸ் டு ஒரு சைட் லொக்கேஷன் இருக்கவே முடியாது. நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டு அவ்வளோ பக்கத்தில் இருக்குங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு இதுதான். தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ஸ்டேஷன் இது ரெண்டுத்துல இருந்தும் வெறும் ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளவே இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் அமைஞ்சிருக்குங்க. வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட. நீங்க பார்த்துட்டு இருக்க இவ்வளோ கமர்ஷியல்ஸும் நம்ம சைட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானுங்க. பார்த்துடலாமா அந்த சைட்டை? வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணிட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள ஜிஎஸ்டி ரோட் ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 1.5-2 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் தான் இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ சைட் நாம பார்க்க வந்திருக்கோம். இதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட்டு. வெளியே என்ட்ரன்ஸ் கேட்டு அண்ட் ஆர்ச் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் கரெக்டாக 500 மீட்டர்ஸ் தான். தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு வந்து ஷார்ப்பாக 2வது கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். டோட்டலாக 1.4 ஏக்கரு வாங்கினவங்க, இதில் பிளாட் வாங்கினவங்க எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டோட்டலாக 1.5 ஏக்கரில் உங்களுக்கு 45 பிளாட்டுகள் மட்டும்தான். இங்கே பிளாட்டுகள் 880 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வித் சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவோட இங்கே அவைலபிளுங்க. இங்கே காம்பவுண்டை சுற்றிலும் வீடுங்க இருக்கு, சைட்டுக்குள்ளேயுமே வீடுகள் இருக்கு. 45 பிளாட்ல ஆல்ரெடி ஒரு 5-6 பிளாட் போயிருச்சு. வாங்கினவங்க அதில் வீடுகளும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள சுற்றி காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் ரோட் டெவலப் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் லைன் இபி கனெக்ஷன்லாம் இருக்கு. முக்கியமாக இந்த சைட்டுக்குள்ள ட்ரைனேஜ் வசதி அமைச்சு கொடுத்துருக்காப்புல லேண்ட் ஓனர். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டோட நேமு விஆர் கார்டனு பை விஆர் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? சைட்டுக்கு வெளியே ஸ்கூல் பஸ் கிராஸ் ஆகுது பாருங்க. எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ் அண்ட் காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு வெளியவே நிற்குங்க. நம்ம சைட்டு பிரைம் ஏரியாவில் நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. தாம்பரம் கார்பரேஷனில் வெஸ்ட் தாம்பரமில் சிடிஓ காலனியில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டு. நீங்கள் பார்த்துட்டு கேட்டால் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட்டு. ப்ராப்பராக சிடிஓ காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பாருங்களேன், அந்த பிரிட்ஜ் மேலே வண்டி கிராஸ் ஆகுதுல, அதான் மதுரை வாயில் பைபாஸ். நம்ம டச், இந்த பைபாஸ் டச்லேருந்து நம்ம சைட் வெறும் 500 மீட்டர்ஸ் தான். நாம் இப்போ சர்வீஸ் ரோடில் நின்றுட்டு இருக்கோம். தாம்பரத்தில் கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2வது கிலோமீட்டர் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நாம் சைட் இருக்க ஏதோ சிடிஓ காலனி, இந்த ஏரியாவில், இந்த சிடிஓ காலனியில் தான் இந்த அழகான சைட் அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் தாம்பரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஐயோ, மழை தண்ணி நிற்குமோ, மழை பெஞ்சா நிறைய ஃப்ளட் ஆகுமே அப்படின்ட்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பிரச்சனை இருந்தது உண்மைதாங்க, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. பட் ஆனால் இப்போ பெரிய பெரிய கால்வாயெல்லாம் கட்டிட்டாங்க. கிளீனாக எல்லாத்தையும் தூர்வாரி பக்காவாக வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இனிமேல் இந்த வெஸ்ட் தாம்பரத்தை தண்ணி நிற்கும் அப்படின்ற பிரச்சனை வரவே வராதுங்க. வரும்போது அந்த பெரிய பெரிய கால்வாயில என்னால் பார்க்க முடிஞ்சது. தண்ணி போகிறதுக்கு சூப்பராக வடி பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லொகேஷனில் லேண்டை வாங்கி வீடு கட்டியிருக்காங்கல்ல, நம்ம சைட்டுக்குள்ளே 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோவே எடுக்க ஒத்துக்கிட்டேன். ஸோ இது நல்ல சேஃபான ஏரியாங்க. தைரியமாக நீங்கள் வாங்கி போடலாம். உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம். லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல தாம்பரம் மாதிரியான ஏரியாலையோ, ஈவன் பெருங்களத்தூரோ, வண்டலூரோ, ஏன் கூடுவாஞ்சேரியில கூட 2 கிலோமீட்டருக்குள்ள பிளாட் பார்க்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் ஃபுல்லா பில்டிங் ஆகி போச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இது மாதிரி அங்கேயோ இங்கேயோ சின்னதா எதனா லே அவுட் வந்தாதான் உண்டு. அதுவும் நம்ம கண் பார்வைக்கு எட்டனாதான் உண்டு. என்னோட வேலை இது மாதிரி செலக்டட் நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்க பார்வைக்கு கொண்டு வரது தான். என் வேலையை நான் செஞ்சுட்டேன். மிஸ் பண்ணாதீங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி டச்சில், ஸ்டேஷன் டச்சில் பார்க்கறதா தான் நிச்சயமா இந்த சைட்டை ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்கேன். பக்கத்தில் விசாரிச்சுட்டு இந்த பிளாட்டை தாராளமாக நீங்கள் புக் பண்ணலாம். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையொருள் ஹாஸ்பிட்டல், இந்து விஷன் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலு அண்ட் சான் அகாடமி ஸ்கூலு, இது எல்லாமே நியர்பைல இருக்க ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். நம்ம சைட்டு 2 கிலோமீட்டர்ல வரதுனால நிறைய கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வண்டி எடுத்தா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளவே நீங்க நம்ம சைட்டை ரீச் ஆயிடலாம். உடனே வீடு கட்ட தகுந்த இடம், நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்கு. மெயின் ரோட் கூட நம்ம சைட் வந்து 1/2 கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடலாம். ஆல்ரெடி வாங்கினவங்க எல்லாருமே உடனே வீடு கட்டும் பிளான்ல வாங்கினவங்க ஏதோ கொட்டா போட்டிருக்காங்க. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. அதோ வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க கட்டி முடிச்சுட்டு கொடுத்துருமே வந்துட்டாங்க. இதுக்கு பேக் சைட்ல இன்னொரு வீடு இருக்கு, லெஃப்ட் சைட்ல இன்னொரு வீடு இருக்கு. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. சுத்தி முத்தி ஃபுல்லா வீடுங்க தாங்க. நம்ம தாம்பரத்தில் வரதராஜபுரத்தில் இந்த ஆம்னி பஸ் டெர்மினஸ் திறந்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம 5 மினிட்ஸ் தான் நம்ம சைட். பக்கத்தில் தாம்பரம் மெப்ஸ் நம்ம சைட்ல இருந்து 3வது கிலோமீட்டர்ல. இந்த சைடு ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார் ஒரு 4வது கிலோமீட்டர்ல. ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸும் நீங்க ஈஸியா ரீச் ஆயிடலாம். ஸோ ஜிஎஸ்டி ரோடு டச் ஈஸி. பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. முக்கியமா நம்ம சைட்டுக்குள்ளேயே 4-5 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. பாக்குறீங்க, கான்கிரீட் ரோடு தான், லைஃப் லாங் டேமேஜ் ஆகாது. நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. விஆர் ஃபவுண்டேஷன் உண்மையிலே பாராட்டணும், நல்லா பண்ணிருக்காங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் சைட் இல்லைங்க. விஆர் ஃபவுண்டேஷனோட ஓனர் ப்ரொப்ரேட்டர் அவர் தான் பத்திரப்பதி உங்களுக்கு வந்து பண்ணியே தரப்போறாப்ல.
இதை பாருங்க, சைட்டுக்குள்ள ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் ப்ராப்பராக எல்லா ரோட்லேயும் கொடுத்துருக்காப்ல. ஸோ டேரெக்டாக விஆர் ஃபவுண்டேஷன் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்க. பெருங்குளத்தூர் பிரிட்ஜ் இது வழியாக நம்ம சைட்டுக்கு வரலாம். இதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 to 5.5 kilometers அவ்வளவுதான். எல்லாம் பார்த்தாச்சு. பிரைஸ் பாட்டுக்கு வந்துடும். இங்க பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 6299 rupees per square feetங்க. ரேட் நெகோஷியபிள் தான். விஆர் ஃபவுண்டேஷன் தான் டைரக்ட் இந்த லேண்ட் ஓனர் அப்படின்றதுனால தாராளமாக நீங்க நெகோஷியேட் பண்ணி வாங்கலாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் ஸ்கில் கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா விசிட் வந்து பாருங்க. எல்லா ஃபேசிங்ல பிளாட் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 880 ல இருந்து அப் டு 1300 square feet வரைக்கும் மட்டும். தாம்பரம் ஜோன்ல பிளாட் வாங்கணும்னா, தாம்பரம் ஜோன்ல உங்க வீடு வேணும்னா உடனே இந்த சைட்டை வந்து பாருங்க மக்களே, விட்டுறாதீங்க. சூப்பர் சைட். சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்டுங்க. தாராளமா அப் டு 90% வரைக்கும் உங்களால பேங்க் லோன் அவைல் பண்ண முடியும். ஸோ ஸ்கிரீன் தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரா தாம்பரம் சைட்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஓவரால் சேனலில் எங்க லேண்ட் வீடு பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from GS.